முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS IPS அதிகாரிகளுக்கான மாநாடு தொடங்கியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். IAS IPS அதிகாரிகளுக்கான உயர்மட்ட மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதற்கு முதலமைச்சர் விஜய் தலைமை தாங்குகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த உயர்மட்ட மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது? நோக்கம் என்ன? என்னென்ன அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட இருக்கின்றன? பொதுவாக மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் வனத்துறை அதிகாரிகளோடு ஒவ்வொரு கால இடைவேளையிலையும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுவது வழக்கம். கடந்த காலங்களில் இது போன்ற நடைமுறை நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலும் புதிதாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த முதல் முறையாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை வனத்துறை அதிகாரிகளோடு உயர்மட்ட மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. 2 நாள் நடைபெறக்கூடிய இந்த உயர்மட்ட மாநாட்டில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. புதிய அரசு அமைந்ததற்கு பிறகு பல்வேறு அரசு அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய பணியிட மாற்றம், அதே போல பல்வேறு அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் நடந்ததற்கு பிறகு இந்த கூட்டம் என்பது தற்போது தலைமைச் செயலகத்தில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 9:30 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், DGP, 38 மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதே போல 38 மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அதே போல 38 மாவட்டங்களுடைய வனத்துறை அலுவலர்கள், அதே போல DIG, IGக்கள் என உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு 3 அமர்வுகளாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொலைநோக்கு திட்டங்கள், அதே போல போதையில்லா தமிழகம், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட 3 அம்சங்கள் குறித்து இன்று விவாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை எவ்விதத்திலும் சமரசப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு அரசு நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. அதே போல போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அதை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த அதில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, 0 டாலரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அரசுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதை குறித்தும் இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருக்கிறார். அதே போல 28 துறைகளின் சார்பாக, குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறை, அதே போல வேளாண் துறை, அதே போல எரிசக்தி துறை, தொழில்துறை, சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தும் நலத்துறை, அதே போல உள்ளிட்ட பல 28 துறைகளுடைய திட்டங்கள், அதில் மிக முக்கியமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு ஸ்கீம்ஸாக கொடுக்க இருக்காங்க. அதில் எந்தெந்த டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 28 துறைகளை லைன் அப் பண்ணி அது குறித்து இன்றைக்கு முதலமைச்சர் விரிவாக ஆலோசிக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இந்த 2 நாள் நடைபெறக்கூடிய மாநாடு குறித்த புத்தகம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அந்த கையேடாக புத்தகமாக கொடுத்து அதை விரிவாக பிரசன்டேஷனோட இன்னைக்கு அது எலாபரேட்டா விரிவாக பேச இருக்கிறாங்க. புதிய அரசு பொறுப்பேற்றதுனாலையும் புதிய அரசுடைய திட்டங்கள் என்ன, வெற்றி தமிழகம்ங்கிற பேர்ல தொலைநோக்கு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை எவ்வித தடையும் இல்லாம நிறைவேற்றணும் அப்படிங்கிறது குறித்தும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார், அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறார். அதே போல கடந்த சில நாட்களாக இந்த நடைபெற்று வந்த சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனையில சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அதை எழுப்பினாங்க. சட்டப்பேரவையில் எதிர்த்து அந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்குல எவ்வித காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும், எவ்வித காலதாமதமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மெயின் அஜெண்டாவா வச்சு இந்த 2 நாள் மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. பிற்பாடு நாளைய அமர்வில் பொறுத்தவரை இறுதி நாளான நாளைய அமர்வில் வனத்துறை அதிகாரிகளோடு சேர்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இணைந்து ஒரு செஷன் இருக்கு. அதுல இந்த டிஎஃப்ஓஸ் கிட்ட ஃபாரஸ்ட் ஈஸியில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை என்ன, அங்க
மிக முக்கியமான பிரச்சனை என்ன, அதை எதெல்லாம் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க. அதில் இந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக 3வது அமர்விலையும் பேசியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த 2 நாள் மாநாடு என்பது தற்போது தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சர்களுக்கும் இது பல்வேறு அமைச்சர்கள் புதிய அமைச்சர்கள் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரானவங்க. எனவே பல்வேறு அமைச்சர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டு அவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாவட்ட நிர்வாகத்தில் என்னெல்லாம் முக்கியமான பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் திட்டங்களை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது குறித்தும் மிக விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. அபிநயா. அபினேஷ், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அறிவுறுத்தல்கள் நிறைய வழங்கப்படுகிறது என்ற அந்த விவரத்தை பதிவு செய்தீங்க. இப்போ இந்த அறிவுறுத்தல்களின் அடிப்படையிலும் IAS IPS அதிகாரிகள் வழங்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலும் செயல் திட்டங்கள் ஏதேனும் வகுக்கப்படுமா? அதற்கான திட்டம் எதுவும் இருக்கா? ஏற்கனவே 437 திட்டங்களை அனைத்து துறைகளை உள்ளடக்கிய ஒரு வெற்றி தமிழகம்னு ஒரு திட்டத்தை ஒரு பாலிசி டிசிஷனாக கேபினெட்டில் ஒப்புதல் அளித்து அதை ஒவ்வொன்றாக செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே அந்த பாலிசியை குறித்து, அந்த திட்டங்கள் குறித்து இன்றைக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட விளக்க இருக்கிறாங்க. அதை ஒவ்வொன்றாக செயல்படுத்த இருக்கிறாங்க. அதே போல் பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அந்தந்த மாவட்டத்தில் கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே என்ன மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, குறிப்பாக சாதி ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது, சென்சிட்டிவான இஷ்யூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து முதலமைச்சர்கிட்ட பேசுவாங்க. அதற்கு பிறகு அதில் அரசு ஒரு முடிவெடுத்து சில அறிவுறுத்தலை வழங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் 2 தரப்பிலிருந்தும் பரஸ்பரமாக கருத்துக்களை பரிமாறப்பட்டு அதில் பல்வேறு அறிவுறுத்தல்களை இன்ஸ்ட்ரக்ஷனாக முதலமைச்சர் கொடுக்க இருக்கிறார். அபிநயா. விரிவான கள விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து டாப் 25 செய்திகளை பார்க்கலாம்.